வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நவாலி தேவாலய படுகொலை நினைவு தினம் நீதி மறுக்கப்பட்ட நிலையில் நினைவு கூறல். பிள்ளையானின் உற்ற நண்பரே சாணக்கியன் பிணக்குகள் காரணமாக காட்டிக் கொடுப்பை மேற்கொள்வதாக சுட்டிக்காட்டு. அரசு திணைக்களத்தையும் சுயலாபத்திற்காக பயன்படுத்தும் அனுரர் தயாசிரி குற்றச்சாட்டு. செம்மணி அகழ்வு பணிகள் இன்றுடன் தற்காலிகமாக நிறுத்தம். அதிகரித்து செல்லும் மனித எச்சங்கள். தமிழக ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல். சோதனை நடவடிக்கையில் காவல்துறையினர். பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியளிக்கும் பாகிஸ்தான் சர்வதேச அமைப்பு குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசினால் அரங்கேற்றப்பட்ட நவாலி படுகொலை கொடூரத்தின் 30 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்றைய தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான விமான தாக்குதலின் 30ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்றைய தினம் மாலை சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நடைபெற்றது. சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் பங்கு தந்தை தலைமையில் வழிபாடுகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார்கள். கடந்த 1995ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதியன்று நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் இடம்பெயர்ந்து தங்கியிருந்த மக்கள் மீது விமானப்படையினர் 3 விமானங்கள் தொடர்ச்சியாக 13 குண்டுகளை வீசியதில் 147 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். அன்று அதிகாலை வலிகாமம் பிரதேசங்களை நோக்கி எறிகணை தாக்குதல், விமான தாக்குதலின் உதவியுடன் ராணுவத்தினர் முன்னேறி பாய்தல் எனும் ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டனர். தொடர் எறிகணை தாக்குதல்களால் தமது வாழ்விடங்களை விட்டு நவாலியை நோக்கி இடம்பெயர்ந்த மக்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் தஞ்சமடைந்தனர். அன்றைய காலை திடீரென வந்த 3 விமானங்கள் தொடர்ச்சியாக 13 குன்றுகளை மக்கள் தஞ்சமடைந்திருந்த தேவாலயம் மற்றும் ஆலயம் மீது வீசின. இந்த குண்டுவீச்சு சம்பவத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 147 பேர் அந்த இடத்திலேயே உடல் சிதறி பலியாகியிருந்தனர். 350க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 15வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் முதற் பகுதி இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. அந்த வகையில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 14வது நாளான நேற்றைய தினம் 63 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுவரை 54 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு இன்று 2ஆம் கட்டத்தில் 14வது நாள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏலவே முதல் கட்டத்தில் முதல் 3 நாட்களும் பின்பு மழை காரணமாக தடைப்பட்டு பிறகு 6 நாட்களும் இந்த அகழ்வுப்பணி நடைபெற்றது. மொத்தமாக 23 நாட்கள் இந்த புதைகுழி வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை 63 மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அதில் 54 மனித ஓட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று ராஜ் சோமதேவா குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் தலைமையில் கராபிட்டியிலிருந்தும் ராகமாவிலிருந்தும் கொழும்பிலிருந்தும் வைத்தியர்கள் 6 பேர் அடங்கலாக இந்த அகழ்வுப்பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதோடு 2ஆவதாக அகலப்பட்ட புதைகுழியிலும் எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை இந்த இலக்கங்களுக்குள் உள்ளடக்கப்படவில்லை. அவை நாளை அகலப்படும். ஆனால் இந்த அகழ்வு பணி 15 நாட்கள் நாளையோடு முடிவடைய இருக்கின்றன. மீண்டும் எப்போது தொடங்கும் என்பது நாளை அறியக்கூடியதாக இருக்கும். அதிகாரத்தை இழந்த ராஜபக்ச குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வசதியாக தீவிரவாத சூழல் வேண்டுமென்றே வளர்க்கப்பட்டதாக ஆளும் தரப்பின் விமல் ரட்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சாக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய அவசியம் காணப்பட்டதால் தீவிரவாத சூழல் வேண்டுமென்றே வளர்க்கப்பட்டதாக ஆளும் தரப்பின் விமல் ரத்நாயக்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். ஒருபுறம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையே அரசியல் பிளவை உருவாக்குவதன் மூலம் அவர்கள் அதை முயற்சித்தனர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜபக்சாக்கள் அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் ஒரே நோக்கில் செயற்பட்டுள்ளனர். புலனாய்வு அமைப்புகள் மூலம் சிங்கள மற்றும் முஸ்லிம்
தீவிரவாத குழுக்களை உருவாக்கி பராமரிப்பதன் மூலம் அவர்கள் அதை 2013 தொடங்கினர் என்றும் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதனிடையே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் குறித்து முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பிள்ளையானின் உற்ற நண்பராக இருந்த சாணக்கியன் தங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்துள்ளனர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து நடத்தும் அரசியல் நாடகத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈஸ்டர் குண்டு தொலை தொடர்பாக மக்களுடைய மனதிலே மாற்றங்கள் வந்திருக்கிறதோ இல்லையோ, அதற்கு காரணமாக இருந்தவர்களுடைய நண்பர்களுடைய மனதில் மாற்றம் வந்திருக்கிறது. எங்களுடைய நல்ல நண்பன் எங்களுடைய சாணக்கியன் ராஜபுத்திர ராசமாணிக்கன் அவர்கள் பிள்ளையானவர்களுடைய உற்ற நண்பன், ஒரு காலத்தில் உற்ற நண்பன், இப்போது நீதிக்காக போராடுகின்ற தமிழரசு கட்சியினுடைய ஒரு உற்ற நண்பர் என்றே எடுத்துக்கொள்வோமே. தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இப்போ ஒருவர் காட்டிக் கொடுக்கிறோம். தமிழினம் தானே நாங்கள், ஆகவே காட்டிக் கொடுப்பது என்பது எட்டப்பன் காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் அது சாதாரணம். என்ன கவலை என்றால் வோக்கர் டேக்கர் எனப்படுகின்ற UN ஹை கமிஷனர் ஹிஸ் எக்ஸலன்சி வருகின்ற போது இதே பாராளுமன்றத்தில் எப்படி டீல் அடிக்கப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும். அன்றைய தினம் என்னை கதைக்க விடாமல் ஸ்ரீதரன் அவர்களுக்கு 6 வசனங்களுக்கு உட்பட்ட ஆங்கில கடிதம் ஒன்றை எழுதி வாசிக்க கொடுத்த அதே NBP அரசாங்கம், மறுபடியும் சொல்லுகிறேன், அதே NBP அரசாங்கம் அன்றைய தினம் நான் கதைத்தேன். நான் என்னை கதைக்க வேண்டாம் என்று விமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லுகின்ற போது, இல்லை நானும் ஒரு சுயேட்சை குழுவின் தலைவர் என்ற அடிப்படையிலே 2 நிமிடம் கதைக்க போகிறேன் என்று சர்வதேச விசாரணை வேணும் செம்மணி கண்டு கேட்டவன் நான். அந்த வீடியோவை வெளியால விடுமாறு எங்களுடைய சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை கொடுத்தேன். மதிப்புக்குரிய சபாநாயகர், எனக்கு மிகவும் கவலை என்னவென்றால் சபாநாயகர் நடுநிலைமையாக இருக்க வேண்டும். ஆனால் சபாநாயகர் நான் கொடுத்த கடிதத்துக்கு பதில் சொல்லி இருக்கிறார், தர முடியாது, அந்த வீடியோவை வெளியே விட முடியாது என்று. மறுபடியும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டிலே கொடுத்திருக்கிறேன், அதுக்கு கடிதம் வந்திருக்கிற அந்த வீடியோவை வெளியே முடியாது என்றால் இந்த அரசியல் என்பது ஒரு சிறந்த நாடகம். அதிலே யார் யார் கொலையாளிகளுடைய நண்பர்களாக இருந்தாலோ காலம் மாறுகின்ற போது அவர்கள் மக்களுக்கு சார்பாக மறுபடியும் ஒரு ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையை கொண்டு வருவார்கள். இப்போது பிள்ளையான் சிறையில் இருக்கிறார். பிள்ளையானுக்காக உண்மையாகவே நான் கவலைப்படுறேன். அவருடைய உற்ற நண்பனால் தான் இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த தமிழரசு கட்சி என்று சொல்லுகின்ற இது JVP-யினோடு அடிக்கின்ற இந்த கீழ்த்தரமான டீல்களினால் பாதிக்கப்படுகிறது எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய அவருடைய 44,000 அவருக்காக உயிர்நீத்த போராளிகள். எனக்கு எப்படியும் நீங்கள் நேரத்தை குறைப்பிக்க வேண்டியது தெரியும், பரவாயில்லை. 6 நிமிடம் நிமிடமாக 6 நிமிடம் தரப்பட்டது, 3 நிமிடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கும் பயம், அர்ச்சுனா ஏதாவது கதைப்பான் என்று. ஆகவே ப்ரொஃபசர், தேங்க்யூ சோ மச். அமெரிக்க வெள்ளை மாளிகை அதிகாரிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை பிழையாக எழுதியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசாங்கம் பல நாடுகளுக்கு எதிராக வரி விதிப்பு தொடர்பில் அந்தந்த நாடுகளின் தலைவர்களுக்கு பிரத்யேக கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் மீது 30% வரி விதிப்பு தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் ஜனாதிபதியின் பெயர் அருணகுமார திசாநாயக்க என எழுதப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகை அதிகாரிகளினால் ஜனாதிபதியின் பெயர் அருணகுமார என எழுதப்பட்ட கடிதம் ஒன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையினால் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 30% வரி அறவீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த வரி 44% அறவீடு செய்யப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் பெயர் பிழையாக எழுதப்பட்ட விவகாரம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். எவ்வாறாயினும் சமூக ஊடகத்தில் பகிரப்பட்டு வரும் கடிதம் வெள்ளை மாளிகையினால் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ கடிதமா என்பதனை அரசாங்க தரப்பு இன்னமும் உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் விடுவிப்பினால் தேசிய பாதுகாப்புக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் காணப்படுமாயின் அது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, துறைமுக அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் துறைமுக பிரதி அமைச்சர் ஆகியோரை விசாரணை செய்ய வேண்டுமே தவிர தம்மை விசாரிக்க வேண்டாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தையும் அரசாங்கம் தனது அரசியல் தேவைக்காக பயன்படுத்திக் கொள்கின்றது என்று தயாஸ்ரீ ஜெயசேகர ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஸ்ரீலங்கா சுங்கத்திலிருந்து பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்ட விடயங்களுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தான் அழைக்கப்பட்டதாக தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களான காவிந்த ஜெயவர்தன, சித்ரால பெர்னாண்டோ, முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரும் இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடக சந்திப்பில் குறிப்பிடும் விடயங்களை குற்றவியல் குற்றமாக கருதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணைகளை கொள்வதாயின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேச்சுரிமை எந்தளவிற்கு அச்சுறுத்தலுக்குள்ளாகும் என்பதை அவதானிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து எழுந்து உரையாற்றிய ஆளும் கட்சியின் பிரதம ஹொரடாவான நளிந்த ஜெயதிச ஊடக சந்திப்பை நடத்தியதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படவில்லை எனவும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்ட விடயத்திற்காகவே இவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் எழுந்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டார்கள். இந்த விடயத்தில் தேசிய பாதுகாப்பிற்கு ஏதேனும் அச்சுறுத்தல் காணப்படுமாயின் நிதி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, துறைமுக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் துறைமுக அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஆகியோரை விசாரியுங்கள் எனவும் அதனை விடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை அரசியல் மயப்படுத்தி தம்மை விசாரிக்காதீர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் சிறுமியொருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட சுழிபுரம் பகுதியில் 13 வயது சிறுமியொருவரை தவறான நடத்தைக்குட்படுத்திய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறுமியின் மச்சான் முறையுள்ள 19 வயதுடைய இளைஞன் சிறுமியை தவறான நடத்தைக்குட்படுத்திய விடயம் குறித்து வட்டுக்கோட்டை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அந்த வகையில் விசாரணைகளை மேற்கொண்ட வட்டுக்கோட்டை காவல்துறையினர் குறித்த இளைஞரை கைது செய்துள்ளனர். விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகின்றது. தமிழக ஆளுநராக RN ரவி செயற்பட்டு வரும் நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள தமிழக ஆளுநர் மாளிகைக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மிரட்டலை அடுத்து ஆளுநர் மாளிகை வளாகத்தில் காவல்துறை மோப்ப நாய்களுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் வெடிகுண்டு எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதனால் இந்த மிரட்டல் புரளி என சந்தேகிக்கப்படுகின்றது. இருப்பினும் காவல்துறையினரின் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த சம்பவத்தில் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் நிதியுதவி வழங்குவதாக சர்வதேச அமைப்பு ஒன்று குற்றம் சுமத்தியுள்ளது. G7 கூட்டமைப்பு நாடுகளின் முயற்சியில் செயற்படும் சர்வதேச நிதி கண்காணிப்பு குழு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. இதன்படி ஹவாலா, கிரிப்டோ, அரசு சார்பற்ற அமைப்புகள், இணையதளங்கள் வாயிலாக பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி கிடைப்பதற்கு பாகிஸ்தானிய அரசாங்கம் உதவுவதாக குறித்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த அமைப்பின் அறிக்கையின்படி பாகிஸ்தானில் லஸ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் உதவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி செய்வதாக இந்தியாவும் குறித்த சர்வதேச அமைப்பிடம் முறையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவாலி தேவாலய படுகொலை நினைவு தினம் நீதி மறுக்கப்பட்ட நிலையில் நினைவு கூறல். பிள்ளையானின் உற்ற நண்பரே சாணக்கியன் பிணக்குகள் காரணமாக காட்டிக் கொடுப்பை மேற்கொள்வதாக சுட்டிக்காட்டு. அரசு திணைக்களத்தையும் சுயலாபத்திற்காக பயன்படுத்தும் அனுர தயாசிரி குற்றச்சாட்டு. செம்மணி அகழ்வு பணிகள் இன்றுடன் தற்காலிகமாக நிறுத்தம், அதிகரித்து செல்லும் மனித எச்சங்கள். தமிழக ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல், சோதனை நடவடிக்கையில் காவல்துறையினர். பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியளிக்கும் பாகிஸ்தான், சர்வதேச அமைப்பு குற்றச்சாட்டு. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.